ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நம்ம எப்போ ஒரு வித்தியாசமான கிராமத்தை தேடி போவோம். அந்த மாதிரி இன்றைக்கி நான் தேடி வந்த ஊர் தான் கீழக்கரை. இந்த ஊரோட பாரம்பரியம், கலாச்சாரம் ஒவ்வொன்றும் நம்மளை பார்க்கவும் கேட்கவும் அவ்வளோ ஆச்சரியப்படுத்துச்சு. கடலோர ஊரான இந்த ஊர் அவ்வளோ அற்புதமான பல ரம்யங்களும் பல ரகசியங்களும் மறைச்சி வச்சிருக்கிற ஊரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி இப்போ தான் எனக்கு அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஊரினுடைய அழகை முதல்ல பார்த்துடலாம் அப்படின்னு ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கேன். அந்த ட்ரோன் ஷாட்லேயே இந்த ஊர் எவ்வளோ பெரிய ஊர், எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இது எந்த ஒரு மதம் சார்ந்த மக்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இது ஒற்றுமையில் ஒரு பேர் போன ஒரு ஊருன்னு சொல்லலாம். அதிகமான, அதாவது 99.9% முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு ஊராக இருந்தாலுமே இங்கே பல சர்ச்சுகளும் பல கோவில்களும் இருக்குது. அண்ணன் தம்பியில் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த ஊரினுடைய சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊர் கலாச்சாரமாக ஒரு கலாச்சாரத்தை நான் கேள்விப்பட்டதுக்காக தான் இந்த ஊரையை நான் பார்க்க போனேன். அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் ஆண்கள் திருமணம் ஆகும்போது பெண் வீட்டுக்கு போயிடுவாங்க. பெண் வீட்டில் பெண்ணுக்குன்னு சொல்லி தனியாக அவங்களுக்குன்னு ஒரு வீடையும் எழுதி கொடுத்துட்றாங்க. இன்னும் பெண்கள் நடக்கிறதுக்கு தனி வழி, அதே மாதிரி ஆட்டோவில் பெண்களுக்குன்னு சொல்லி தனியாக ஸ்க்ரீனு. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே 90% மக்கள் வெளிநாட்டு சார்ந்த வேலையில் தான் நம்பியிருக்காங்க. இன்னும் இந்தியாவிலேயே ஒரே ஊருக்கு 2 பின்கோடு இருக்கிறது இந்த ஊரில் தான். எந்த ஊர்லேயுமே இல்லாத இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் இங்கே இருக்குது. அதாவது இந்த ஊரில் மருத்துவத்துக்கு, திருமணத்துக்கு, அதே மாதிரியான கல்விக்கு எல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லைங்க. இந்த ஊரை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் பணங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அந்த மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுது. நாங்கள் இந்த மதத்துக்கு தான் கொடுப்போம், இந்த ஜாதிக்காரங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு கிடையாது. இந்த ஊருக்காரங்களாக இருந்தால் அது யாருக்காக இருந்தாலுமே இந்த உதவிகள்லாம் செய்கிறாங்க. இன்னும் இந்த ஊரினுடைய தனி அடையாளமாக இருக்கக்கூடிய கல்லுப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் மன்னர்களால் கட்டப்பட்ட மிகவும் தத்ரூபமாக கல்லை செதுக்கி உருவாக்கப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான அற்புதமான பள்ளியை பற்றியும் இந்த ஊரினுடைய பெருமையை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த ஊரினுடைய வரலாறுகளை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்று நைட்டு நாங்கள் இந்த ஊருக்குள்ளே நைட்டு அப்படிங்கிறனால இந்த ஒரு சரியே தெரியல, அப்படியே நேராக வந்தோம். கடல் சார்ந்த அற்புதமான நேற்று ஒரு காற்றோட நல்ல காற்று. நேற்று நைட்லாம் சரியான சூப்பரான காற்று. நேற்று திங்கிறது இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டில் தான் நேற்று நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க ஸ்டே. இந்த இடத்துல தான் நேற்று நைட்டு தூங்கிட்டு இப்போ காலையில் இந்த ஊரினுடைய அழகை பார்த்துட்டு இந்த ஊரினுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஊரை பற்றி இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, கீழக்கரையை பொறுத்தளவு கடல் தண்ணிக்கு இப்போ அலை அடிச்சிட்டு அலைக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ப்ரைவேட் தான். இப்போ நம்ம நிறைய இடங்களில் பார்த்தோன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இடம்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இது எல்லாமே ப்ரைவேட். இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்கு, இந்த கீழே ரோட்டுக்கு இந்த பக்கம் கல் மாதிரி பதிச்சிருக்கிற இடம் எல்லாமே ப்ரைவேட் தான். தண்ணி ஏறிச்சுன்னு சொன்னால் அதை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அதனால இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு பாருங்க, கடல் ஓரத்துல இருந்தே வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு ஊர். இதை இன்னொரு அற்புதமான ஒரு காட்சியில் உங்களுக்கு இப்போ காட்சிப்படுத்த போகிறேன், பார்ப்போம். கடற்கரை ஒட்டியே வீடுகள்லாம் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. எது விளையாடுறதா இருந்தாலுமே, பசங்க டைம் பாஸ் ஆகிறதா இருந்தாலுமே வீட்டில் இருந்து நேராக உட்காந்துக்குவாங்க. நிறுத்துற அப்படி இந்த வரணும். நேற்று நைட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிராயிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். டிராயிங்னா மணல் சிற்பம், மணலில் ஓவியம் ரொம்ப ஏற்றிடாத சிக்கிடும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஊரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு மீன் பிடியினுடைய ஒரு விஷயத்தை மீன் பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. என்ன மீன், எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். பாறை இது முள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கள் ஊர்லலாம் இது பேர் முள்ள மீன், கேரளாலேயும் முள்ளன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பொடி பொடி ஐட்டம். எல்லா போட்லேயும் இன்றைக்கி இதுதான் போல தெரியுது.
அந்த அழகான மீன் பிடிக்கிறது கடற்கரையெல்லாம் ரசிச்சுட்டு ஏரியாக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள்லாம் நடக்கக்கூடியவங்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள். அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வெளியே வரதை பார்க்க முடியும். முஸ்லீம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே வரமாட்டாங்க. ஏதாவது வயசானவங்க மட்டும்தான் ஒரு சிலர் வந்து வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஊரினுடைய முக்கியமான சிறப்பம்சங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மக்களே, இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதுங்கிறனால அங்கங்கே இந்த மாதிரியான செக்யூரிட்டி கேமரா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களும் நம்ம அந்த காயல் பட்டணத்தில் எப்படி வந்து இருக்குமோ அதே மாதிரியான இந்த சந்துகளை தான் வந்து இவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பெண்கள் வந்து சீக்கிரத்தில் வெளியே வரமாட்டாங்க. அந்நிய ஆண்களை வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சீக்கிரத்தில் வெளியே பார்க்க முடியாது, வெளியே வரவும் மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ஊர். இவங்க வந்து இந்த மாதிரி சந்துகளை தான் அதிகமாக வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க. கடத்தெருவுக்கு போகிறதா இருந்தாலுமே, மெயின் ரோடு போகிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தை கடந்து அவங்க அடுத்த சந்துக்கு போயிடுவாங்க. இப்படியே போனீங்கன்னா அடுத்த சந்து வந்துடும். அடுத்த சந்து அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சந்தை உள்ளே போயிடுவான். மக்களே, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டோலையும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து பெண்கள் வந்து உள்ளே உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து தன்னை மறைச்சிக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீனை வந்து இப்படி எடுத்து விட்ருவாங்க. இப்படி ஸ்க்ரீன் எடுத்து விட்டு இங்கே மேக்ஸிமம் எல்லா ஆட்டோவும் இருக்கும். கார்னராக இப்படி குடிக்கக்கூடிய தண்ணீரை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு வேணுங்கிறவங்க தண்ணி குடிச்சிக்கலாம். இது எப்போவுமே இருக்குது. வெயில் காலம், மழை காலம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா காலங்கள்லேயும் இது தொடர்ந்துட்டுருக்கு. இந்த ஊரில் இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் ஒவ்வொரு கார்னராக குடி தண்ணீர் வச்சுருக்காங்க. வெயில் காலம் மட்டும் இல்லாமல் வெயில் அல்லாத காலங்களிலும் ரோட்டில் நடந்து வரக்கூடியவங்க தனித்தாக முடிச்சுன்னா ஈஸியாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பறவைகளுக்கு வந்து குடிக்க தண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த கூடு பாருங்கள், இந்த பள்ளிவாசலில் குருவிகளுக்காக வந்து தனி கூடுகள் அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் பறவைகள் குடிக்கிறதுக்கு ஸ்பெஷலான தண்ணி தொட்டி ஒன்று இருக்காங்க. இதுக்குள்ளேயே நிறைய குருவிகள் இருக்குது. மேலே கூடு கட்டு வாழுது. இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு ஊருக்கு 2 பின்கோடு வந்து இந்த ஊரில் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஊருனா அந்த ஒரு ஊருக்கு ஒரு பின்கோடு தான் நம்ம இருக்கும். இப்போ அந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் ஊருக்கு ஒரு பின்கோடு தான் இருக்கும். ஆனால் இந்த ஊரில் மட்டும் 2 பின்கோடு வந்து வாங்கி வச்சுருக்கலாம். நம்ம இங்கே ஒரு பின்கோடு இருக்கு பாருங்கள், 6223517. இப்போ அடுத்தது ஒரு ஏரியா போவோம், அங்கே எப்படி பின்கோடு இருக்குங்கிறது காட்டுறோம் பாருங்கள். இது என்ன இருக்குது பின்கோடு அப்படின்னா, இந்தியாவிலேயே எந்த ஊர்லேயுமே 2 பின்கோடு கிடையாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் இது மட்டும் கிடையாதுங்க. இன்னும் இந்த ஊரில் எக்கச்சக்கமான ஆச்சரியங்கள் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காயல் பட்டணுங்கிற வீடியோ போட்டோம். அந்த வீடியோ பார்த்த மக்கள் எல்லாருமே கீழக்கரைன்னு எக்கச்சக்கமான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போது நம்ம கீழக்கரை வந்துட்டோம். பல சுவாரஸ்யமான சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோ இருக்க போகுதுங்க. ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊர். இந்த மாதிரியான ஊர் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது கேரண்டி கொடுத்து இந்த வீடியோவை நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய 99.9% பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தான் வாழ்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்துக்களும் இருக்காங்க. பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு கோவில், நிறைய முஸ்லீம் அல்லாத ஒரு கடையும் நிறைய இருக்குது. நிறைய நண்பர்கள் வந்து இங்கே இருக்காங்க, மாற்று மத நண்பர்கள். எல்லாருமே அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அப்படி இல்லாமல் மாமன் மச்சான் அண்ணன் தம்பியை வந்து பழகக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த ஊர். இந்த ஊரில் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நல்ல நட்போடு வாழக்கூடிய ஒரு ஊர். இன்னும் சிறப்பு அம்சங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா சொல்கிறேன். நடுத்தெருஞ்சு ஒன்று இருக்குது, மேலத்தெரு கீழத்தெரு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய ஊர் அப்படியே பிரித்து வச்சுருக்காங்க.
ஆள் நடமாட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அமைதியா ஒரு சத்தமோ கச்ச 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 கச்சான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நிறைய ஸ்கூல்ஸு, நிறைய காலேஜஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு பெண்களுக்கு நிறையா ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. கீழக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு கிராமம். வினோதம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஊர்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து கீழக்கரை அப்படிங்கக்கூடிய இந்த ஊரை பற்றியான பல விஷயங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துருக்காக நம்ம அண்ணா ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு. இப்போ அவரை பற்றி முழுசாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். என் பேர் மஹமூத் ரீனா, ஒரு எழுத்தாளர். கீழக்கரை நினைவலைகள், கீழக்கரை வரலாறு அப்படின்னு ஒரு 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். பொதுவாக ஒரு வரலாற்று ஆய்வில் ரொம்ப ஆர்வமாக இருந்து கீழக்கரை வரலாற்று இன்னும் அங்கே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையில் தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? ஆமாம். ஓகே. எத்தனை வருஷமாக நீங்கள் ரிசர்ச்? இது ஒரு 10 வருஷமாக நாங்கள் வந்து ரிசர்ச்சில் ஈடுபாடு கொண்டுகிட்டு இருக்கோம். இப்போ காலச்சுவடுகள் கீழக்கரை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து வெளியே கொண்டு வரதுக்காக முயற்சிகள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஊரை வந்து சுற்றி பார்க்கும்போது ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளி பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையான வரலாறு வந்து உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஆசைப்பட்றேன். வந்து இந்த திராவிட தமிழ் கலாச்சார கட்டிடக்கலை அது பார்க்கும்போது கல் பள்ளிகள் அப்படிங்கிறது இந்த கடற்கரையோரம் பூரா இருக்குது. முகலாயரும் பாரசீக கலாச்சாரங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான கல் அமைப்புகளில் இருக்கும். இந்த கடற்கரை பகுதியில் இருக்கிற அனைத்து பள்ளிவாசல் பழங்கால பள்ளிவாசல்கள் எல்லாமே பெரும்பாலும் கல் பள்ளிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நாகூரில் போய் பார்க்க அங்கே இருக்குது, தரங்கம்பாடியில் இருக்குது, அதராம்பட்டினத்தில் இருக்குது, எல்லாம் கல் பள்ளிகள் இருக்குது. அதனால் கீழக்கரையில் மட்டும்தான் கல் பள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இது இல்லை. அந்த காலத்தில் கோயில்களும் வந்து கல்லால் தான் கட்டினாங்க, பள்ளிவாசலும் கல்லால் தான் கட்டப்பட்டது. ஸோ அது வந்து ஒரு திராவிட கட்டிடக்கலை கலாச்சாரம், இல்லை தமிழர் கட்டிடக்கலை கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் ஒரு 800 வருடங்களுக்கு முன்பு கட்டிடக்கலை என்பதே இந்த மலை கற்களை கொண்டும் அப்புறம் கடலில் எடுக்கப்படுற கடல் பாறைகளையும் கொண்டு கட்டப்பட்டது தான் நம்ம தமிழரோட கட்டிடக்கலை கலாச்சாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இதில் வந்து இது வந்து கோயில் போல் அமைப்புகள் இருக்கிறது, பள்ளிவாசல் அப்படின்ற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வகையான கட்டிடக்கலை அமைப்பு இந்த காலத்தில் எப்படி நம்ம மார்பிள் கல் எல்லாரும் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே போன்று அந்த மலை கற்களையும் கடற்கற்களையும் பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோதான். பள்ளியில் இருக்கிற தூண் கூட வந்து நிறைய டிசைன் எல்லாம் போட்டிருக்கு. ஆனால் காயல்பட்டினத்துக்குரிய தூண்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிசைனாகவே இல்லாட்டினாலுமே அந்த கல்லை பார்த்த உடனே வந்து உங்கள் கோவிலுடையது அப்படிங்கிற மாதிரி. கீழக்கரையில் கூட பழைய பள்ளின்னு இருக்குது. அது வந்து கல் தூண்களால் தான் கட்டப்பட்டது. அது வந்து 1000 வருடத்துக்கு மேலே உள்ள பள்ளிவாசல். 800 900 வருடங்களுக்கு முன்னே கட்டப்பட்ட பெரிய பாரம்பரிய ஒரு பள்ளி தான். அதுதான் முதல் கீழக்கரையில் ஒரு 2வது பள்ளின்னு சொல்லுவாங்க. முதல்ல கீழக்கரையில் உருவாக்கப்பட்ட பள்ளி வந்து கூரையால் வேயப்பட்ட ஒரு கடல் பகுதியில் இருக்கிற கடற்கரை பள்ளி அப்படிங்கிறது. அதுலேருந்து ஒரு 50-100 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மலங்கல்லால் கட்டப்பட்டது. மலையிலிருந்து எடுக்கப்பட்ட கல்லால் கட்டப்பட்ட பள்ளிவாசலில் சிற்பங்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த டைமில் சிற்பிகள்லாம் வச்சு அதை கட்டலை. அது ஒரு பள்ளிவாசலாக ஒரு கல்லை வந்து ஒரு கட்டிடக்கலை பொருட்களாக பயன்படுத்தப்பட்டது தான். ஆனால் இன்னொரு பள்ளிவாசல் கீழக்கரையில் இருக்குது. அது ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து கட்டிடக்கலை சிற்பக்கலையெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் அது கட்டப்பட்ட நிறைய நீங்கள் சிற்பக்கலைகளை அங்கே நீங்கள் பார்க்கலாம். அது கோயில்ன்றது வந்து அதே போல தான் 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலை நீங்கள் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். அது உங்களுக்கு வந்து சிற்பக்கலைகள்லாம் பெருசாக இல்லாமல் இருக்கும். சோழர்கள் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் வந்து சிற்பக்கலையில் வந்து அது நம்ம கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு அதற்கு அப்புறம் கட்டப்பட்ட பள்ளிகள் பெரும்பாலும் இப்பொழுது அதுதான் பெரிய ஒரு இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வர்றேன். வந்து பெரிய குதுவா பள்ளின்னு சொல்லுவாங்க, அது ஜும்மா பள்ளி. இந்த பள்ளி வந்து கட்டி கிட்டத்தட்ட 350 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அது 350 400 வருடங்களுக்குள்ள கட்டப்பட்ட அந்த மாதிரியான ஒரு பள்ளி தான். இதை வந்து கட்டியர் வந்து சீதக்காதி மறைக்காயர்னு கீழக்கரையில் அந்த டைமில் புகழ்பெற்று இருந்தவர். சேதுபதி மன்னரோட அமைச்சரவையில் இருந்தவர். அவருடைய நண்பராகவும் அவர் இந்த பகுதி ரீஜெண்டாகவும் இங்கே இருந்தவர். அவர் முந்தைய காலத்தில் இருந்தவர் முன்னோர்கள் காலத்தில் இருந்து அவர் பாண்டிய மன்னர்கள் காலத்திலிருந்து அவர்கள் வந்து இந்த பகுதிக்கு ரீஜெண்டுகளாக அந்தந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டவங்க. ஆளுநருங்கிற மாதிரி. ஆளுநர்னு சொல்லலாம். ரீஜெண்டுங்கிறது ஒரு ஆளுநராக சொல்லலாம். அதுபோல் இந்த பகுதி கடற்பகுதிக்காக நியமிக்கப்பட்டவங்க. அதில் வந்தவர் சீதக்காதி மறைக்கார். அவர் மன்னர் கிழவன் சேதுபதி ராமநாதபுரத்தில் 1700 வாக்கில் ஆண்டுகிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் வாழ்ந்தவர். அவர் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான்
இந்த பள்ளி. நம்ம வாலிநோக்கன்னு கீழக்கரையில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கு கடற்பகுதியில். அதுல இருந்து பாறைகளை வந்து மன்னரோட அனுமதி பெற்று வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரைக்குள்ளே இருக்கிற பாறைகள், கடலுக்குள்ளே இருக்கிற பாறைகள், கடலுக்கு வெளியில இருக்கிற பாறைகளை வெட்டி எடுத்துட்டு வந்து அதை வந்து அந்த ஸ்தூபிகள்லாம் வச்சு அதை சிற்பம் செஞ்சு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்க. இது பெரும்பாலும் இந்த கோயிலில் கட்டப்பட்ட சிற்பக்கலைங்கிறது, கட்டிடக்கலைங்கிறது அந்த காலத்தில் வந்து ஸ்தூபிகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து இதை கோயில்னா சிலைகள் சிற்பங்கள்லாம் வச்சு செய்வாங்க. இந்த பள்ளிவாசல் வந்து மலர்கள், இலைகள், கொடிகள் அதெல்லாம் வச்சு அதை சிற்பக்கல்ல வடித்து அதை கட்டியிருக்காங்க. பழமையான பள்ளிவாசல் சொல்லி என்னென்ன பள்ளிவாசல் இருக்கு? அதனுடைய கீழக்கரையில் முதல்ல கட்டப்பட்ட பள்ளி வந்து 1200 வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட, அதாவது இந்த கீழக்கரை பகுதியை சோழர்கள் ஆண்ட காலத்தில் வந்து ஒரு பள்ளி கட்டப்பட்டுச்சு. அது வந்து யாருன்னா அரபி வணிகர்கள் வந்து அங்கிருந்து யமன், பெர்சியாவில் இருந்து குதிரைகளை வந்து விற்றுட்டு முத்துக்களை வாங்கிட்டு போகிறது. அந்த ஒரு குரூப் இங்கே வந்து ஒரு செட்டில்மெண்ட் உருவாச்சு, அரபு செட்டில்மெண்ட். நான் சொல்கிறது 10ஆம் நூற்றாண்டு காலத்தில். அப்போ வந்து ஒரு பள்ளியை அவங்கள உருவாக்குனாங்க. அது வந்து இப்போ கடற்கரை பள்ளின்னு கடற்கரை ஒட்டி இருக்குது. அது சும்மா ஒரு வேலியால் மேயப்பட்ட அந்த மாதிரி பனை ஓலைகளால் மேயப்பட்ட ஒரு வேலி. இப்போ வந்து ஒரு பள்ளிவாசலாக உருவாக்கியிருக்காங்க. அதான் முதல் பள்ளி. அதில் இருந்த ஒரு 50 to 100 வருடங்களுக்கு உள்ளாக வந்து அதை ஒட்டி வந்து ஒரு பள்ளிவாசல் ஒன்று கல்லு பள்ளியாக கட்டப்பட்டாங்க. அதுதான் கீழக்கரையில் வந்து பழைய கோதுபா பள்ளின்னு சொல்லுவாங்க. அதுதான் பூர்வீகமான ஒரு பள்ளி. அதை ஒட்டி தான் பஜாரு, மார்க்கெட்டு, அந்த குடியிருப்புகள் எல்லாமே அங்கே அதை ஒட்டி தான் இருந்தது. இதை விட வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோயில் ஒன்று இங்கே இருக்குது. அதை முதல்ல சொல்லணும். கோயில் சொக்கநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது. 8ஆம் நூற்றாண்டில் மன்னர் வரகுண பாண்டியன் ஒருத்தர் இருக்கிற காலத்தில் கட்டப்பட்டது. என் பேர் வந்து வல்மீகநாதன். கிழக்கரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். இது வந்து வரகுண பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அந்த ராஜாக்கள் வந்து இந்த பக்கம் வேட்டைக்கு வரும்போது அவங்க சிவன் வழிபாடு பண்ணுற வழக்கம். அந்த மாதிரி மொத்தம் 9 சிவன் கோயில் கட்டி கொடுத்துருக்கார் வரகுண பாண்டியன்கிறது. அவர் இதில் இந்த கிழக்கில் உள்ள கோயிலையும் கட்டி கொடுத்து ஒரு 1/4 கிராமம் இந்த கோயிலுக்காக ஒதுக்கி வச்சு கொடுத்துருக்காரு. இந்த 1/4 கிராமம்லாம் போய் இப்போ கோயிலுக்கு முன்னாடி உள்ள இடம் மட்டும் தான் மிச்சம். அதெல்லாம் அந்த காலத்தில் அந்த ரயில்வே செக்ஷன் திட்டத்தில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து கோயில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆதி மங்களேஸ்வரர் குருக்கள் சொல்லி உத்தரஸ் மங்கள ஸ்தானியம் இருக்கார். அவர் தான் இந்த கோயில் ட்ரஸ்டி. இதை வச்சு இங்கே பூஜை நடந்துகிட்ருக்கு. அதாவது இந்த கோயிலில் வந்து அந்த காலத்தில் என்னென்னா, இந்த கடல்லேருந்து வர்ற வாணிபத்தில் அதிலேருந்து வர்ற வரியில் முத்துக்கள் வந்து தானமாக, அதாவது முத்துக்கள் வந்து அவங்க கொடுக்கணும் கோயிலுக்கு. இத்தனை கணக்கு, அதாவது இவ்வளோ அதாவது இப்போ 50 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் 1/4 பங்கு கோயிலுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் மாற எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ கோயில் அவங்க நிர்வாகம் நடத்திட்டுருக்கா வர்றாங்க. இதை தவிர இந்த கோயிலில் வந்து என்னென்னா, சரி பழங்காலத்து கோயில் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புயலில் இடிஞ்சு போனதுக்கப்புறம் காஞ்சி சங்கர மடத்துலேருந்து இந்த கோயிலை கட்டி கொடுத்தாங்க. மிச்சம் இந்த இதெல்லாம் இருக்கிறதுல இந்த முன்முகப்புலாம் வந்து பிரதோஷ கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஏர்வாடி கிழக்கரையை சேர்ந்த எல்லோரும், இந்த கிழக்கரையில் எல்லா உறுப்பினர்களும் இதில் இருக்காங்க. எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களும் இருக்காங்க. அவங்க கோயிலுக்கு ஏதாவது வாரம் மாதம் ஏதாவது காசு கொடுப்பாங்க. அதை வச்சு இந்த கோயில் ஓடிட்டு சமுதாயம் அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா எல்லா சமுதாயம், எல்லா மக்களுமே வந்து கொடுப்பாங்க. மதம், ஜாதி அதெல்லாம் எதுவுமே ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் கொண்டு எல்லாருக்கும் தருவாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து அதிகமான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கோவில் இருக்கு. எப்படி வந்து ஒரு செயற்பாடாக இருக்கா, இல்லை வந்து ஒரு சில இடங்கள் சொல்லுவாங்க முஸ்லீம் பகுதியில் அதெல்லாம் இல்லை, எல்லாரும் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்குமே அவங்களும் இதில் எல்லா ஒரு சமத்துவத்தோடு தான் இந்த வழிபாடு நடந்துட்டு இருக்கு. நீங்களும் ஒற்றுமையாக தான் இருக்கீங்க? எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த 15 நாளைக்குள்ள பிரதோஷ பூஜை நடக்கும். எல்லா மதத்தையும் எல்லா மக்கள் நல்லபடியாக இருக்கணும். ஒரு கூட்டு பிரார்த்தனையும் நடந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாமே ஒரு இறைவனை எல்லாத்துக்கும் ஒரே வழி இறைவன் தான். அதனால் எங்கே இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும், வாழ்வளம். அதே மாதிரி இந்த சந்துகள் எல்லாம் வந்து பெண்கள் தனியாக போகிறது, பெண்கள் வந்து தன்னை வந்து மற்ற ஆண்கள்கிட்ட வந்து தன்னை வந்து காட்டிக்காமல் இருக்கிறது எல்லாமே வந்து வீடியோ பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பெண் அடிமைத்தனம். எப்படி வந்து இதெல்லாம் வந்து அங்கே படிக்க வைக்கிறாங்களா, இவங்களை வந்து முதல்ல இந்த அதாவது அந்த ஊரை வந்து ஆராய்ச்சி பண்ணணும், அதாவது அரசாங்கம் வந்து இதை வந்து உற்று பார்க்கணும், இது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் வந்துச்சு. பெண்களுக்கான சுதந்திரம் உலகத்தில் எங்கேயே உடனெல்லாம் கொடுக்கல. இஸ்லாம் தான் முதல்ல கொடுத்துச்சு. இஸ்லாம் தான் வந்து உங்களுக்கு இது மறுமணம் செஞ்சு கொடுக்குறது அதெல்லாம் இருந்தது நம்ம ஊர்லேயே. இப்போ என்ன, அந்த காலத்தில் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? உடன்கட்டை ஏறுறது இருந்தது, இங்கே இருந்தது. இங்கே நம்ம ராமநாத பதிலேயே உடன்கட்டை ஏறுறது இருந்தது, சதி போடுறது, 40 மனைவிகள் 50 மனைவிகள் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இருந்தது தான். இது இந்த கலாச்சாரம்.
இந்த கலாச்சாரத்துக்கு வந்து ஒரு விடியலாக தான் இஸ்லாம் வந்து துவங்கி ஒரு சீர்திருத்த முறையாக தான் இஸ்லாத்தை வந்து ஒரே தூதர் வந்து அறிமுகப்படுத்தினது நம்மளுடைய. அதனால இஸ்லாத்துக்கு மட்டும் இங்கே மட்டும் பெண்களுக்கு தனியாக இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பகுதி எல்லாமே கடலோர பகுதியாக இருக்கிறதுனால கடல் வழியாக வர்றவங்க போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்கள் இவங்கெல்லாம் அந்த காலத்துல இருக்கும்போது எப்பொழுது உள்ள வந்து ரைடு பண்ணுவாங்கன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து உள்ள பூஞ்சி சூறையாடுறது, இது பண்றது, அதெல்லாம் செய்வாங்கல்ல. அது மாதிரி கடல் கொள்ளையர்கள் வருவாங்க. இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக, ஏன்னா ஆண்கள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து கடல் தொழில் செய்யறதுனால, வர்த்தகத்தினால வெளியூர்களுக்கு செல்வதனால பெண்களை ஒரு பாதுகாப்பை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தகுந்த மாதிரி அந்த மாதிரி திறமைப்புகளை உருவாக்குனாங்க. பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி உருவாக்கி வச்சாங்க. அதோட நீட்சி வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது தவிர இன்னைக்கு காலம் ரொம்ப மாறி போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதுவும் கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய பொது நிதின்னு சொல்லி போட்டு நிறைய இடங்களில் செயல்படுது. அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய அறக்கட்டளைகள் வந்து மருத்துவம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரியான உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுங்களா? கிழக்கரில் வந்து தொன்று தொட்டு வந்து இந்த மாதிரி அறக்கட்டளையில் வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. இந்த கிழக்கரை ஆட்கள் பெரும்பாலும் வந்து ஒரு ஜெனரசிட்டி உள்ளவங்க, ரெண்டாவது சேரிட்டியில் ரொம்ப இன்வால்வ் உள்ளவங்க. இப்போ ஏற்கனவே அறக்கட்டளைகள் நிறைய அறக்கட்டளைகள் இருந்துச்சு. இப்போ முகமது சதக் அறக்கட்டளை, சீதக்காவி அறக்கட்டளைன்னு வந்து பெரிய கல்வி ஸ்தாபனங்கள் வச்சுருக்காங்க, பெரிய மருத்துவ வசதிகள் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க சார்பாக அந்த அரசாங்கத்துக்கே ஊருக்கான பொது வசதிக்கான அந்த மாதிரி யூட்டிலிட்டிக்கான வசதிகள், எலக்ட்ரிக், இபி, இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி இடங்கள்லாம் கொடுத்து உதவி இருக்காங்க. அதாவது இவங்க சொந்த இடங்களே கொடுத்து அரசாங்கத்துக்கே கொடுத்து உதவி இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்க தாலுகா ஆஃபீஸ் கூட வந்து கண்ணாடி பாப்பா அறக்கட்டளைன்னு ஒரு எம்டி சலாவுதீன் அவங்க தான் வந்து அதை உதவி செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிஎஸ் ரஹ்மான், சேனாமன், அமிதத்துக்கு இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஆட்கள். அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய சொந்த நிலங்களையே வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்லாமிய பைத்துல்மால்ங்கிறத வந்து இந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள்லாம் ஒரு காலத்தில் 85 அந்த மாதிரி ஆரம்பித்து உருவாக்கி அதன் மூலமாக கல்வி உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, மருத்துவ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு தேவைப்பட்ட உதவிகள், அவங்களுக்கு திருமண செலவுக்கு தேவைப்பட்ட உதவிகள், அந்த மாதிரி உதவிகள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இது வந்து பரவலாக பல டிபேட்லலாம் வந்து பேசப்பட்டது. அதனால தான் இந்த கீழே மெயினாக தேடி வந்தது. அதாவது ஒரு ஆண் வந்து திருமணம் பண்ணுறாங்கன்னா பெண் வந்து திருமணம் பண்ண ஆண் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். ஆனால் இந்த ஊரில் மட்டும் ஆண் வந்து பெண் வீட்டுக்கு போயிடுறதாகவும், பெண்ணுக்கு வந்து ஒரு வீடு வந்து எழுதி கொடுத்துருவாங்க, அந்த வீட்டிலேயே வந்து அந்த ஆண் வந்து கணவன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையே போயிடுவாங்க. வந்து இந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் போதே அவங்க சில விஷயம் சொன்னாங்க. இந்த திருமணம் சம்மந்தப்பட்டு சொல்லும் போதே அவங்க வந்து பெண் குழந்தைன்னு பிறந்துட்டாங்களே ஒரு இடத்த வாங்கி போட்டுருவாங்க. அந்த பெண் குழந்தை பெருசாருக்குள்ளேயுமே அந்த வீடை கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி பணத்தையும் வந்து அந்த பெண் பெருசாருக்குள்ளேயும் சேஃப்டி பண்ணி வச்சிருவாங்க. அந்த திருமணம் ஆன உடனே கரெக்டாக வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற. பெண் குழந்தை பிறந்ததுன்னா ஒரு பெண் குழந்தைக்கு என்ன அவங்க இருக்கிற வீட்டை கொடுப்பாங்க. 2 பெண் குழந்தை பிறந்தா இன்னொரு வீட்டை கொடுப்பாங்க. 100 வீடு வாங்குறதுக்கு வசதி இல்லாதவங்க ஒரே வீட்டை 2ஆக பிரித்து கொடுப்பாங்க. ஒரே வீட்டை 2ஆக பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த வீட்டிலே உங்களுக்கு பாதின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா அவங்க வசதி இருக்கிறவங்க இன்னொரு இடத்தையோ அதை வாங்கி வச்சு அதை வந்து பின்னாடி வீடு கட்டி கொடுக்குறதா சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். இப்போ இந்த இதில் நடக்கிறது தான். அது அப்படி தான் இந்த இயங்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற சமுதாயம் அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது. ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. பட் என்னென்னா அது போகிற காலத்தில் அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலை வந்து அதை மாற முடியாமல், அதுலேருந்து மீட்சி பெற முடியாமல் இன்ன வரைக்கும் அந்த விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. பட் இன்னைக்கு கீழக்கரையை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கான வழி கிடையாது. வழி ஏன்னா இதை மாற்ற முடியாது. நிறைய பேர் இதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போதைக்கு. சோசியல் காசஸ் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாராலையும் வீடு வாங்கி கொடுக்க முடியாது, எல்லாரும் ஒரு வீடை கட்டி கொடுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்குது. காலம் மாறிடுச்சு. ஏன் சிஸ்டம் மாறணும்னா சிஸ்டம் மாற்றுறதுக்கான வழி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாறணும்னா ஒரு குரூப்பாக மாறணும். அதாவது அடுத்த தலைமுறை வந்து முழுசாக வந்து இதை வந்து அப்படி மாற்றணுங்கிறது ஒரு சூழல் வந்துச்சுன்னா அது மாற முடியும். ஆனால் மாறுவதற்காக மாற வேண்டுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமே. பட் இந்த கீழக்கரையோட கலாச்சாரம் இப்படி தொடர்ந்து வந்ததுனால இப்போ நான் இருக்கிறேன்னா, இப்போ என்னுடைய தங்கச்சிக்கு என் வீட்டை நான் கொடுத்துட்டேன்னா நான் எங்கே போய் இருக்கிறது? அதான் என்னுடைய கேள்வியாக அந்த கேள்வி இருக்குது. அப்போ நான் எனக்கு ஒரு தனியாக வீட்டை கட்டி போனேன். அப்போ நான் என்ன செய்யணும், என் வீட்டை என் தங்கச்சிக்கும் கொடுத்துட்டு என்னுடைய சகோதரிக்கும் நான் கொடுத்துட்டு நான் ஒரு தனியாக ஒரு வீடை கட்டி நான் என் மனைவியை கூப்பிட்டு வரணுன்றது வந்து இப்போ நடக்கிறது இல்லை. அரபு தமிழ் அப்படிங்கிறது ஆர்பின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா தமிழ் தான் அது. அரபி லெட்டர்ஸ் மட்டும் அரபியில் எழுதுறது. இப்போ தமிழில் எழுதுறதுக்கு பதிலாக அரபியில் தமிழில் எழுதுறது.
அதாவது தங்கிலீஷ் எப்படியோ தங்கிலீஷ் எப்படியோ தமிழ் அரபிக் அந்த மாதிரி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து எழுத படிக்கிறது வந்து நிறைய பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது, ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாது, ஆனால் அரபி எழுத படிக்க தெரியும். எப்படி? ஏன்னா இது வந்து ஒரு அரபிக் கூடாரமாக தான் இருந்திருக்குது, அரபிக் கோட்டம். இது தமிழ் எழுதி கொடுக்குறது, எழுத படித்து கொடுக்குறதுக்கு அப்போ ஆட்கள் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு இருந்த ஆப்ஷன் வந்து அரபி எழுதுறது, ஓதுறது. அப்போ அரபி எழுதுறத தமிழில் அரபியில் எழுதுவாங்க. அதுதான் வந்து அரபு தமிழ் ஆர்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது வந்து பெரும்பாலும் கடலோர பகுதிகளில் காயல்பட்டினம், கீழக்கரையில் வந்து கொழும்பு, இலங்கையில் வந்து அதை வச்சு இலக்கியங்கள் படைச்சிருக்கிறாங்க. அரபு தமிழ்ல இலக்கியங்கள் படிச்சிருக்காங்க. சரி, ஏன் தமிழ் வந்து தமிழ் எழுத படிக்க தெரியுது? இப்போ 200 வருடங்களுக்கு முன்பு எத்தனை பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும்? தமிழை சொல்லி கொடுக்கறதுக்கு, எழுத சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளு, தமிழ் பேசுவாங்க, எழுத சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருந்தது? அப்புறம் எப்படி அரபியர்கள் மட்டும் இந்த அளவுக்கு வந்து கொடுக்க காரணம்? இங்க வந்து இஸ்லாம் இங்க வந்து அரபு பாரம்பரியம், அரபு நாட்டு மக்கள் வந்து இங்க செட்டில்மெண்ட்டுகள் இருந்ததுனால, அதன் மூலமாக தான் அந்த மக்களோட சந்ததிகள் வளர்ந்ததுனால அரபி ஓதுறது இஸ்லாத்துக்கு அடிப்படை, தொழுகிறது இஸ்லாத்துக்கு அடிப்படைங்கிறதுனால, குர்ஆன் ஓதுற அடிப்படைங்கிறதுனால அரபியை கத்துக்க வேண்டிய ஒரு சூழலை வந்து அப்போ உள்ள மத குருமார்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஈஸியா இருந்துச்சு, ஈஸியா இருந்தது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு தமிழ் எழுத தெரியாது, ஆங்கிலம் எழுத தெரியாது, வேற மொழியும் எழுத தெரியாதுங்கும் போது அப்ப தமிழ்ல அரபியில எழுதிடுவோம்னு சொல்லி எழுதப்பட்டு உருவாக்கப்பட்ட மொழி தான் அரபி. இவ்வளவு நேரம் எங்களுக்கு வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கீழக்கரையினுடைய பல விஷயங்களை வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணினதும் சரி, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வரலாறுகள், இன்னும் நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் நீங்கள் வந்து இந்த கீழக்கரை பற்றியான பல டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணணும். அடுத்த முறை வரும்போது நீங்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் நீங்கள் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. கண்டிப்பாக. ஓகே, அடுத்த முறை சந்திப்போம். நன்றி. பள்ளி, இந்த பழமையான பள்ளி சொன்னாங்க, சேரமான் காலத்தில் அந்த பள்ளி கட்டின அதே சமயத்தில் கட்டினதாக சொன்னாங்களா? இது வந்து ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட்டில் வந்து இந்த வேர்ல்டு ஓல்டஸ்ட் மஸ்ஜிதில் வந்து இதுவுமே இடம்பெற்றிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த காலத்தில் கடல் வழியாக வணிகம் செஞ்ச வியாபாரிகள்லாம் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. இங்கே வைரம், வைடூரியம், முத்து இந்த மாதிரியான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்து இந்த பகுதியில் டேபிள் மாதிரி போட்டு உட்காந்துருவாங்க. வியாபாரிகள் இங்கே வந்து ஏலம் எடுக்கிற மாதிரி அவங்க விலையை கேட்பாங்க. அது ஓகேன்னு சொன்னால் அவங்க எடுத்துகிட்டு இங்கேருந்து கொண்டு போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்ததுடைய நிலமை இப்போது எல்லாம் சிதலமடைஞ்சு கேப்பாரற்ற நிலைமையாக கிடக்கிறது தான் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி. இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கவனத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டோட பொக்கிஷங்கள் இதெல்லாம் கீழக்கரை ஹெரிட்டேஜ் மியூசியங்கிற பேரில் இந்த மாதிரி சிறப்பம்சம் வரலாற்று சுவடுகளெல்லாம் அவங்களாவது பாதுகாக்கணும். இந்த இடங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளோ தொன்மையான பழமையான நிறைய இடங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. நாளடைவில் இல்லாமல் போன போகிறோம். இது இருந்துச்சுன்னு சொல்கிறத காட்டிலுமே இருக்கிறதையாவது பாதுகாக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட கீழக்கரையில் ஒரு சிலர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, கீழக்கரை அருங்காட்சியகம் சொல்லிட்டு. திரும்ப அவங்கள கீழக்கரையுடைய அவங்க பெரியவர்கள் முன் வந்து கூட இந்த விஷயங்கள் எடுத்து நடத்தினா கூட ரொம்ப பெரிய அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து பெரிய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக கீழக்கரையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சர்ச்சு, இந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 வருடங்கள் பழமையான சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. போர்ச்சுகீசியர்கள் வணிகத்திற்கோ அல்லது வந்து கப்பல் வழியாக இந்த பகுதிக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு புயல் ஒன்று ஏற்பட்டதாகவும், அது 600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஓகே. சிலுவை போர்ச்சுகீசியர் கொண்டு வந்த சிலுவை வந்தது. இத்தாலியிலிருந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் வந்து வந்திருக்கு. அந்த கப்பலில் இந்த சிலுவை இருந்திருக்காமா. அப்போ ஒரு மிகப்பெரிய புயல் ஏற்படும் போது இந்த சிலுவையை கொண்டு வந்து இந்த இடத்துல நட்டு வச்சாங்களாமா. அதுக்கப்புறம் இந்த புயல் நின்றுச்சு. அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு சர்ச்சை கட்டி இங்கே வழிபாடு நடத்திட்டு இருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. கப்பல்லாம் கிட்டங்கி அந்த போயிட்டு வந்துட்டோம். அந்த அதோட உள்ள கண்ட்ரோலில் உள்ளதான் இது. பௌத்திரமாணிக்கப்பட்டினம்னு சொல்லக்கூடிய ஊர் நம்ம ஊர் கீழக்கரை. நிறைய வணிகர்கள் வந்து கடல் மார்க்கமாகவே இங்கே வந்து வர்த்தகம் செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். அதுலேயும் கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக இந்த ஊருக்கு பல பெருமை இருக்குது கீழக்கரை. என்னதான் இந்த ஊர் மக்கள் வந்து பல்வேறு நாடுகளில் சுற்றுப்பயணத்துக்கு மேற்கொண்டு வர்த்தக ரீதியாக வாணிபம் செய்து வந்தாலும் கூட இந்த ஊருடைய கலாச்சாரம்ங்கிறது இந்த வேட்டி சட்டை கையில் அணிகிறது தான் அந்த கீழக்கரையினுடைய ஒரு கலாச்சாரம். அது எத்தனை பெரிய ஒரு ஜமீன்தார் வந்தாலும், ஒரு ராஜா மன்னர் வந்தாலுமே இந்த ஊர் மக்கள், கீழக்கரை மக்களை பொறுத்த வரைக்கும் ஆடை கலாச்சாரங்கிறதுல அது விட்டு கொடுக்குறதே மாட்டாங்க. நோ காம்ப்ரமைஸ். அது வந்து சமாதானமாக மாட்டாங்க. இப்படி அதே மாதிரியான பல்வேறு வரக்கூடிய மக்களை அரவணைக்கக்கூடிய அந்த பண்பு வந்து கீழக்கரை மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. அதாவது ஒருத்தங்க நம்மளை ஊருக்கு வந்துட்டாங்க, அப்படி நம்மளை தேடி வர்றாங்கன்னா அவங்கள அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பும் இருக்குது. இந்த அழகான இந்த கடற்கரையில் தான் கலக்குது.
இது ஏனோ நம்ம வந்து மத்திய மாநில அரசினுடைய அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் வந்து பார்வையிட்டு போயிருக்கிறாங்க. இந்த கடற்கரையை ஒரு சுற்றுலாத்தலமாக உருவாக்குனாங்கன்னா கீழக்கரை பௌத்திரமாணிக்கப்பட்டினம், அதாவது துறைமுகம் சார்ந்த ஊராக இருந்த ஊர் இன்னைக்கு பெயருக்கும் தான் ஹார்பர் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே வந்து அந்த அளவுக்கு போதுமான அளவு கப்பல்கள் எல்லாம் வருவது கிடையாது. இந்த மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்தாங்கன்னு சொன்னால் கீழக்கரை பழைய மாதிரியான ஒரு செழிப்போடு பழைய வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நாங்களாம் அதை நோக்கி எதிர்பார்த்து ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த காணொளி கூட அதற்கு ஒரு உடந்தையாக உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி. இப்போ கீழக்கரை நம்ம வந்து கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக பார்த்தோம். அதே மாதிரி இந்த கைலிகளுமே கீழக்கரையுடைய ஒரு கலாச்சாரம் தான். சின்ன வயசு பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆளுக்க வரைக்கும் கீழக்கரை நீங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே கைலிகளோடு இருப்பாங்க. அதுலேயும் இது வந்து வித்தியாசமான இந்தோனேஷியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கைலிகள் அதிகமாக எங்கள் ஊரில் பெரும்பாலும் இதான் உடுத்துறாங்க. இப்போ நம்ம கடை வந்து டவுன் ஷோர் கார்மெண்ட்ஸ் அந்த கீழக்கரை ஜும்மா பள்ளிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணுறோம். இது எல்லாமே இந்த கைலினா இந்தோனேஷியாவுடைய டாப் பிராண்டு காஜாருடு. இந்த கைலியோட அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம தான். அதே போல் இந்த அசாடிட்டுக்குமே நம்ம தான் கீழே கூட அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர். இதே போல் இதெல்லாம் மற்ற கைலி கலெக்ஷன்ஸ். இதுனா பப்போவா மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இதுனா புது கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே நல்லா இருக்குது. இதுனா காஜாருடுடைய மல்டி கலர் வித்தியாசமான கலர்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான டிசைன்ஸு நூற்றுக்கணக்கான பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கைலிகள் தான். பார்க்க வந்து வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக கைலிகள் தான் டிசைன்ஸ். ஏன்னா ஆமாம் இது எல்லாமே பார்க்க இதுனா அக்கேஷனல் வியர். இதெல்லாம் வந்து பெட்ரால் கல்யாணம் அந்த மாதிரி டைமில் உடுத்துறது. அது ரஃப்யூஸில் உடுத்துகிற மாதிரி உள்ள கைலிகள்லாம் அந்த பக்கம் உள்ளது. எல்லா ஊர்களும் நம்ம வந்து கொரியர் பண்ணுறோம். ஹோல்சேல் ரேட்டர் எல்லாமே நமக்கு வந்து நார்த் இந்தியா வரைக்கும் நமக்கு போயிட்டு தான் இருக்குது. அதே போல் இந்த தொப்பிகள்லாம் வந்து மாப்பிள்ளை தொப்பிம்பாங்க. ஆக்சுவலி பள்ளப்பட்டி போன்ற ஊர்களில். இது எங்கள் ஊரில் வந்து நல்லா பிரபலம். இதுவும் இந்தோனேஷியாவுடைய தொப்பி தான். கிட்டத்தட்ட 200க்கு அதிகமான அத்தர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே இம்போர்ட்டட் இருக்குது. லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய அதே மாதிரி பிராண்டடு பர்ஃப்யூம்ஸு. அந்த லத்தாஃபான்னு சொல்லக்கூடிய கல்ஃப் கண்ட்ரியில் வந்து ரொம்ப ஃபேமஸான லத்தாஃபாவுடைய எல்லா ஹம்ராலேருந்து பதியல் ஊதல் மாஹிர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் கீழக்கரையில் ஜுமாப்பள்ளின்னு சொல்லிட்டிங்கன்னா ஜுமாப்பள்ளிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டவுன் ஷோர் கார்மெண்ட்ஸ் அல் ஆஃபியா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஏறக்குறைய நம்ம வந்து ஒரு 9 வருடமாக இந்த சர்வீஸில் இருக்கோம். ஹஜ் உம்ரா அது இல்லாமல் டிக்கெட் வீசா அது எல்லாமே இருக்கிறதுலே ரொம்ப மலிவான விலையில் சிறந்த சேவையை வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்கோம். 1 லட்ச ரூபாய்க்கு 70,000 ரூபாய்க்கு 77,000 நம்மக்கிட்ட பேக்கேஜ் இருக்குது. இதெல்லாம் மற்ற ட்ராவல்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம குறைந்த விலையிலையும் நல்லா நிறைவான சேவையை மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்தெந்த ஊரில் இருந்தாலும் எந்த தமிழகத்தில் நீங்கள் எந்த ஊர்களில் இருந்தாலும் சரி, இல்லை அதே போல் நீங்கள் வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து உம்ரா வந்துடலாம். உங்கள் குடும்பத்தை நீங்கள் எங்கேருந்து கூட்டு வரலாம் இருந்தாலும் கூட்டு வரலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லா ஏற்பாடுகளும் இந்த உம்ரா சம்பந்தமான எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளை பற்றி நீங்கள் தெரிஞ்சு நம்மளோட இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ நீங்கள் பார்த்தா கூட இன்ஷா அல்லாஹ் அதில் நம்மளோட டீட்டெயில்ஸு டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சேனல் அல் ஆஃபியா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கீழக்கரை. அதே நம்ம ஜும்மா பள்ளிக்கு ஆப்போசிட்டில் அந்த டவுன் ஷோர் கார்மெண்ட்ஸ் நம்ம கடை முகப்பில் இருக்குங்க. உள்ளக்க வந்து ட்ராவல்ஸ் ஆஃபீஸ். இதுதான் நம்மளுடைய 2018 முதல் நம்ம வந்து கிட்டத்தட்ட 9 வருஷமாக நம்ம இந்த ட்ராவல்ஸ் வந்து நடத்திக்கிட்டு வரோம். கீழக்கரை சார்ந்த பாரம்பரிய இனிப்புகள் இல்லாமல் ஒரு 25 வெரைட்டியான பாரம்பரிய இனிப்புகள் நம்ம கடையில் கிடைக்கும். இது வந்து கருப்பட்டிலே செய்கிற வந்து தொதல். இது கருப்பட்டி பனங்கருப்பட்டி. அதுலேயே இது நாட்டு கருப்பட்டி. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு 3 பிரான்ச் இருக்குது. இது வந்து மைசூர் பாக்கு. இது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நல்லாயிருக்கும். இது பொறியஞ்செடி குலக்காட்டை எடுத்து இல்லை. இதெல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மற்ற ஊர் பசங்க கீழக்கிற பசங்களோட படிச்சிருந்தா எல்லாருமே அதை தான் கேட்பாங்க. ஊர் ஸ்பெஷலாக இது தொதலையும் மைசூர் பாக்கு வாங்கிட்டு வா. ஆமாம் ஆமாம். சாப்பிடுங்க. எல்லாம் நமக்கு நல்லா இருக்கும். வந்து அன்லிமிட்டெட் பிரியாணி போடுறோம். 100 ரூபா தான் அன்லிமிட்டெட் பிரியாணி. சிக்கன் பிரியாணி அன்லிமிட்டெட் 100 ரூபா, 120 ரூபா. எவ்வளோ நாள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன ஒரு குறிக்கோள்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றேன்னு நம்மளுக்கு ஒரு ஆசை. அதனால ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேயே அன்லிமிட்டெட் பிரியாணி நான் வந்து போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. கீழக்கரையில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம வந்து கடுகு கோழி ஒன்று ஸ்பெஷலாக பண்ணுறோம். நம்ம பாதாம் முந்திரி போட்டு கடுகு கோழி வந்து 150 ரூபா. அது இன்னொரு என்ன ஸ்பெஷலாக கலரிக்கறி சிக்கனு, மக்ரூன் போடுறோம். சிக்கன் மக்ரூன்னு சொல்லிட்டு இப்படி பல வகையான கிரேவி வகைகள் நம்ம பண்ணுறோம். நம்ம ஒரு 16 வருஷமாக நம்ம வந்து பிரியாணி கடை வச்சு அல்லாஹ் கிருபையினால் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும்
அதிகமான அளவுக்கு வியாபாரம் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல துவா செய்யுங்க. உங்கள் ஆதரவு நம்மளுக்கு எப்போவுமே வேணும். நம்மளுக்கு இது வந்து வயிறு ஃபுல்லாக அவங்க சாப்பிட்றதுக்காண்டி தான் இதில் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். நம்ம இது வந்து பிரியாணி வந்து இது ஃபுல்லாக வந்துட்டு 100 ரூபா தான். இது ஃபுல்லாக 100 ரூபா தான் கொடுக்குறோம். நம்ம வயிறு ஃபுல்லாக அவங்க சாப்பிடணும், திருப்தியாக இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை. அது 100 ரூபா. இது சிக்கன் வச்சு முட்டை வச்சு இதில் எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே செட்டாக வந்துடும். கீழக்கரையில் ஒரு 16 வருஷமாக KFC மாமா பிரியாணி கிடந்தா எல்லாருக்குமே தெரியும். இன்ஷால்லா வள்ளல் சீதக்காதி சாலையில் வந்துட்டு மூட்ராவல்ஸ் எதிரில் திம்மாப்பள்ளி காம்ப்ளெக்ஸில் 16 வருஷமாக பிரியாணி கடை வச்சுருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுங்க இன்ஷால்லான்ட்டு. ஓகே மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ எப்படி இருந்து, யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருந்த பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோன்னு. அப்போது எங்களை வந்து நிறைய பேர் சந்திச்சிருந்தாங்க. என்னப்பா இங்கே வந்து டென்ட் போட்டிருக்கீங்க, யார் நீங்கன்னு விசாரிக்கும் போது நம்ம எங்கள் விஷயத்த சொன்னப்போ ரொம்ப வந்து எங்களை வந்து கேராக பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே வந்து அவங்க நம்பர்லாம் கொடுத்துட்டு எதுவாக இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு. அதில் ஒருத்தர் தான் இந்த ஊரினுடைய ஜாயிண்ட் சேர்மன். அவர் வந்து டிஎம்கேவுடைய சார்ந்த நபர். அவருடைய ஃபோட்டோ மேலே கொடுக்குறேன் பாருங்கள். அவர் தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஒரு முக்கியமான நபராக இருக்காங்க. அவருக்கும் நமக்கு வீடியோ எடுக்க துணையாக இருந்த நஃபீல் பாய், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்புறம் இந்த ஊர் மக்கள் ரொம்ப கவனிப்பாக பார்த்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்லி இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பை பாய்.